கஞ்சத்தனம். அன்பார்ந்தவர்களே, கோடீஸ்வரர் ஒருவர் ஒரு முறை கப்பலில் பயணம் சென்றார். திடீரென்று புயல் அடிக்க ஆரம்பித்தது. கப்பல் மூழ்கிவிடும் நிலை. பயணிகள் எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கோடீஸ்வரர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஆனால் புயலின் வேகம் அதிகரித்துக் கொண்டே சென்றதை பார்த்து இறந்து விடுவோமோ என்ற பயம் அவரையும் தொற்றிக் கொண்டது. உடனே அவர், இறைவா, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றி விட்டால் என் மாளிகை போன்ற வீட்டை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறேன் என்று உரக்க ஜெபித்தார். எல்லோருடைய காதுகளிலும் அவரது ஜெபம் விழுந்தது. சிறிது நேரத்தில் புயல் ஓய்ந்தது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அந்த கோடீஸ்வரருக்கு மட்டும் வருத்தம். அடடா, அவசரப்பட்டு விட்டோமே, கொஞ்சம் பொறுத்திருந்தால் எப்படியும் புயல் அமைதியாக இருக்கும். வீணாக எல்லோருடைய காதிலும் விழும்படி என் வீட்டை விற்று ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுகிறேன் என்று ஜெபித்து விட்டோமே என்று கலங்கினார். அதற்குள் அவருடைய வேண்டுதல் பற்றி ஊரே பேசிக்கொண்டது. வேறு வழியின்றி இவரும் தனது மாளிகை போன்ற வீட்டை விற்பது என்ற முடிவுக்கு வந்தார். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய வீட்டை விற்க அவர் வித்தியாசமாக ஒரு விளம்பரம் செய்தார். அந்த மாளிகையில் ஒரு பூனையை கட்டி வைத்தார். அந்த பூனையின் விலை 1 கோடி ரூபாய். அந்த வீட்டின் விலை 1 ரூபாய். ஆனால் இரண்டையும் சேர்த்துதான் வாங்க வேண்டும் என்பதுதான் அந்த விளம்பர விதி. ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம் என்று யாருக்கும் புரியவில்லை. அதனால் என்ன, வாங்குபவர்களை பொறுத்து இரண்டும் ஒன்றுதான். ஒருவர் அந்த பூனையையும் அந்த வீட்டையும் வாங்கிக் கொண்டார். கோடீஸ்வரர் பூனையின் விலையான 1 கோடி ரூபாயை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். தனது வீட்டின் விலையான 1 ரூபாயை தன்னுடைய வேண்டுதலின்படி ஏழைகளுக்கு தர்மம் செய்தார். அன்பார்ந்தவர்களே, அந்த கோடீஸ்வரர் வறுமை நிலை கொண்டவர். செல்வந்த மனநிலை அவரிடத்தில் இல்லை. ஓர் ஏழை பணக்காரனானால் தன் உறவுகளை மறந்து விடுகிறான். ஒரு பணக்காரன் ஏழையானால் அவனுடைய உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன. இதுதான் உலகம். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் ஒரு மனிதனை அழித்துவிடும். ஆகவே எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.